அதுக்கு காரணம் என்ன? அவங்க வாரிசு முறையில பெறல. நம்ம வாப்பா அம்மா இந்த இஸ்லாத்தை சொல்லி கொடுத்து இந்த மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க பயிற்றுவித்து அவங்க இஸ்லாத்துக்கு வரல. அவங்களா விளங்கி வந்தாங்க. நாம தவறான பாதையில இருக்கிறோம், மோமன் சொல்லக்கூடிய பாதை தான் சரியான பாதை என்று விளங்கி இந்த மார்க்கத்துக்கு வந்தனால அவங்க இந்த மார்க்கத்துல அவ்வளவு குறிப்போடு இருந்தாங்க. எதையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தாங்க. அந்த தியாகம் செய்யக்கூடிய அந்த தன்மை நம்மிடம் வராததுக்கு காரணம் என்னன்னா, நம்ம விளங்கி இந்த மார்க்கத்தை எடுத்துக்கல, விளங்கி இந்த மார்க்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளல. எந்த கஷ்டமும் இல்லாம தியாகம் செய்யாம இந்த மார்க்கத்தை நம்ம எளிதா பெற்றிருக்கிறோம். அதனால என்ன பண்றோம்? இந்த மார்க்கத்தை மதிக்கக்கூடிய வகையில மதிக்காதவளா நம்ம இருக்கிறோம். இந்த மார்க்கத்திற்கு கொடுக்கக்கூடிய அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களிலேயே மிகப்பெரிய பாக்கியமா இருக்கக்கூடிய இந்த இஸ்லாம், இந்த ஏகத்துவம் என்ற அந்த பாக்கியத்தை எப்படி மதிக்கணுமோ அப்படி மதிக்காதவளா இருக்கிறோம். அதுக்காக வேண்டி நம்ம நேரம் செலுத்தாதவளா இருக்கிறோம். இந்த உலகமா இந்த மறுமையா என்று நமக்கு வரும் பொழுது, துனியாவா ஆகத்தா என்று வரும் பொழுது நம்ம எதை சூஸ் பண்றோம்? எந்த ஒரு சூழ்நிலையை நம்ம பாருங்க, எதை நம்ம சூஸ் பண்றோம்? இந்த உலகத்தை தான் நம்ம சூஸ் பண்றோம். மறுமையை ரெண்டாவது தான் பாக்குறோம். இந்த உலக வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம், அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஏன்? எளிதா பெற்றிருக்கிறோம். எளிதாக எந்த ஒரு பொருளை நம்ம பெற்றாலும் நம்ம இந்த மாதிரி நினைக்கிறோம். எளிதாக ஒரு பொருளை நம்ம சாதாரண பைசா கொடுத்து வாங்காம இலவசமா ஒருத்தர் பொருளை தர்றாருன்னா அதுக்கு நம்ம எப்படி மதிப்பு வச்சிருப்போம்? அதை நம்ம உழைச்சி சம்பாதிச்சு 10 ரூபா கொடுத்து ஒரு சாதனத்தை வாங்கினா கூட அதை இழக்கிறதுக்கு நம்ம யோசிப்போம். நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின பொருள் அதுல இலவசமா கிடைச்சா, ஒரு கல்வியை எடுத்துக்கிடுங்களேன். கல்வியை கூட சாதாரணமா இலவசமா யாராவது தந்தாங்கன்னா அந்த கல்வியை நம்ம எப்படி இருக்கிறோம்? போனா போறோம், இல்லைன்னா படிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம போறோம். அதே நேரம் பணம் கொடுத்து ஃபீஸ் கட்டி அப்படி நம்ம ஒரு கல்வியை பயில செஞ்சோம்னு சொன்னால் ஒரு நாள் கூட லீவ் எடுக்க மாட்டோம். வீட்டுல அடிச்சு வரட்டு விடுறோம் பிள்ளைங்களை. ஏன்? பணம் கொடுத்து சேர்த்திருக்கிறோம். எவ்வளவு ரூபாய் ஃபீஸ் கட்டிருக்குன்னு தெரியுமா? வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாசம் எவ்வளவு ரூபாய் கட்டுறது தெரியுமா? இதுல அடிச்சு வரட்டும். அதே நேரம் இலவசமா ஒரு கல்வியை கொடுக்குறோம், இலவசமா டியூஷன் கொடுக்குறோம்னா ஃப்ரீயா தானே போறான். லீவ் எடுக்கிறியா? இருந்துக்கோ, நாளைக்கு போனான், நாளை கழிச்சு போறான், என்னைக்கு போனாலும் அதை படிச்சு கொடுப்பான். இப்படி நம்ம ஏன் எளிதாக ஒரு விஷயத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம அதுக்கு மதிப்பே தெரியாதவர்களா இருக்கிறோம், மதிப்பெற்றவர்களாக நாம இருக்கிறோம். அப்ப இந்த மார்க்கத்தை நம்ம அதே மாதிரிதான் பெற்றிருக்கிறோம். இலவசமாக வாரிசு முறையில் நம்ம பெற்றிருக்கிறோம்.